ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, இந்த கால வேளையில் நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஒரு சில வசனங்கள் நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இப்படியாக சொல்லப்படுகிறது, நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் களிகூரும், துன்மார்க்கர் அழிந்தால் கெம்பீர சத்தம் உண்டாகும். நீதிமான்கள் நன்றாயிருக்கணும். வேதத்தில் சொல்லப்பட்டபடி நீதிமான்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள், நீதிமான்கள் பாக்கியவான்கள், நீதிமான்கள் செழிப்பார்கள். இப்படி திரளான வாக்குத்தத்தங்கள் நீதிமான்களுக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதில் பார்க்கிறோம், நன்றாய் இருக்கணும். வெறும் நீதிமான்களாக இருந்தால் பத்தாது, அவர்கள் நன்றாய் இருக்க வேண்டும். நீதிமான்கள் நன்றாய் இருந்தால் பட்டணம் களிகூரும். எந்த பட்டணத்தில் நீதிமான்கள் பெருகுகிறார்களோ அந்த பட்டணத்தில் களி கூறுதல் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், அந்யோன்ய ஐக்கியம் பெருகும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நாம் மகிமைக்காக இப்படியாக வாக்கு பண்ணின கர்த்தர் வேதவசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிற கர்த்தர் விரும்புகிற காரியம் நீதிமான்கள் பெருகணும். ஆதியாகமத்தில் பார்க்கும் பொழுது ஆபிரகாம்கிட்ட சோதம் குமாராவை அழிக்கும் பொழுது கர்த்தரிடம் பேசுகிறார். ஆபிரகாம் ரெக்கமெண்ட் பண்ணுகிறார், 50 நீதிமான்கள் இருந்தா அந்த பட்டணத்தை நீதிமான்களோடு அழித்து விடுவீர்களோ, துன்மார்க்கரோடு நீதிமான்கள் அழிக்கப்படுவார்களோ இல்லை. அப்படியாக அவர் ஒவ்வொரு முறையும் கோவிச்சுக்காதீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு 30, 40, 30, 20, 10 நீதிமான்கள், ஒரு 10 நீதிமான்கள் இருந்தாலே பட்டணம் தப்பிக்கப்படும். இப்போ நீதிமான்கள் நன்றாக இருக்கணும், அப்பொழுதுதான் பட்டணம் களி கூறுதல் உண்டாயிருக்கும். துன்மார்க்கர் அழிந்தால் கம்பீரம் உண்டாகும். துன்மார்க்கருக்கு அழிவு நிச்சயம். துன்மார்க்கன் ஆழ விருட்சம் போல் வளருவான், சடுதியிலே மரணம். எனவே கர்த்தர் நாம மகிமைக்காக நீதிமான்களாய் பட்டணத்தோறு நீதிமான்கள் பெருகுவதற்காக நாம் இன்னும் அதிகமாய் செபிக்கணும், பாரப்படணும். நீதிமான்கள் பெருக வேண்டும். பாவத்தை விட்டு பாவத்துக்கு மரித்து நீதியை நிறைவேற்றி நீதிக்கு பிழைத்து இருக்கிறவர்கள் இருக்கிற பட்டணம் களிகூரும். எப்பொழுது சந்தோஷம் இருக்கும் அந்த பட்டணத்தில். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. எனவே நீதிமான்கள் பெருகுவதற்காக, நீதிமான்கள் நன்றாக இருப்பதற்காக நாம் அதிகமாய் செபிக்க வேண்டும். நீதிமான்கள் நீதி செய்கிறவர்களாக இருக்கணும். நீதிமான்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். நீதிமான்கள் துதிக்கிறவர்களாக இருக்கணும். நீதிமான்கள் ஸ்தோத்திர அவர் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். நீதிமான்கள் அவர் செய்கைகளை பிரசித்தப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நீதிமான்கள் இப்படிப்பட்ட நீதிமான்கள் இருக்கிற பட்டணத்தில் நிச்சயமாக களி கூறுதல் உண்டாகும், ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். இந்த நீதிமான்கள் அப்படி பெருகும் பொழுது ஸ்தோத்திரம், துன்மார்க்கர் அழிவு இருக்கும். அவர்கள் அழிந்தால் கம்பீரம் உண்டாகும். எந்த இடத்துல துன்மார்க்கன் அழிகிறார்களோ அங்கே கம்பீரம் உண்டாகும். துன்மார்க்கன் நிச்சயமாக அழிஞ்சு தான் போவாங்க. துன்மார்க்கன் ஒருவேளை துன்மார்க்கத்தை விட்டு திரும்பினால், மனம் திரும்பினால் கர்த்தர் இரக்கம் பாராட்டி அவர்களை சாகாதபடி மறிக்காதபடி காத்துக்கொள்கிறார். எனவே நீதி செய்யும்படியாய், நீதி செய்கிறவர்கள் பெருகும்படியாய், நீதிமான்கள் பெருகும்படியாய் நாம் செபிப்போம். நிச்சயமாய் பட்டணங்கள் தோறும் திரளான நீதிமான்களை எழுப்ப கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஒவ்வொரு பட்டணத்திலையும் நீதிமான்கள் பெருக, ஒவ்வொரு பட்டணத்திலையும் நீதிமான்கள் பெருகி அந்த பட்டணத்துக்கு களிகூறுதலும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் அவர்கள் மூலமாய் உண்டாக நாம் செபிக்கணும், அதிகமாய் செபிக்கணும். செபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் ஜெபத்தை கேட்டு நீதிமான்களை பெருகச் செய்வார். சமனமா இரக்கமும் உன்னதமான பரிசுத்த பிதாவே, ஆஸ்வதிக்கப்பட்ட அந்த கால வேளையில் நீதிமான்கள் பெருகினால் பட்டணம் களிகூறும். அப்படியாக எங்கள் தேசத்தில் இருக்க ஒவ்வொரு பட்டணத்தின் ஆண்டவரே
நீதிமான்கள் பெருக, அந்த நீதிமான்கள் பெறுவதற்கு உண்டான சுவிசேஷம் சத்தியத்தை அறிவிக்கிறவர்களும் பெருக வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதம் பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க எப்போதும் நீதிமானாய் வாழ்வோம். சிறப்பாக வருகிற சனிக்கிழமை 15/6/2024 3வது சனிக்கிழமை லீபனான் ஜெபத்தோட்டம், சிறுமலை ரோடு, பால்பண்ணை பஸ் ஸ்டாப்பு, ரெண்டலைப்பாறை, திண்டுக்கல் என்கிற ஸ்தலத்தில் விடுதலை உபவாச ஜெபம். இந்த பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள், பில்லிசூனிய கட்டில் இருக்கிறவர்கள் மற்றும் தீரா நோயில் இருக்கிறவர்கள் அழைத்து கொண்டு வாருங்கள். ஜெபிக்கிறவர்களாய் வாருங்கள். ஜெபம் பண்ண விருப்பம் உள்ளவர்களும் வாருங்கள். இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் விடுதலையை கொடுப்பார். கர்த்தர் அவர் நாமத்தை உயர்த்துவார். கர்த்தர் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.